எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் லாக் சீரீஸில் இன்றைக்கி நாள் 62. வெயில் நேரத்தில் நம்மளோட ஃபார்மில் ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும், அதை செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் மழை பெய்யும் போது தான் ரெஸ்ட் டைமே கிடைக்கும். ஏன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஜாலியாக வீட்லேயே உட்காந்துருக்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்தே வானம் மேகமூட்டமாக இருந்ததுனால பெருசாக எந்த வேலையும் செய்யலை. எல்லா வேலைக்கும் லீவ் விட்டுட்டு ஜாலியாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம தோட்டத்தில் விளையிற கிழங்கு வகைகள் பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிற மாதிரி நமக்கு எப்போ வேணாலும் அதை போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் நம்ம தேவைப்படும் போது நம்ம பிடுங்கி சாப்பிட முடியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு 10 குச்சி நம்ம உடச்சி நட்டு வச்சுட்டே வந்துட்டோம்னா வருஷம் முழுக்க இந்த கிழங்கு நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். இன்றைக்கி மழை பெஞ்சதுனால மரவள்ளி கிழங்கு பிடுங்கிறது ஈஸி. அதனால் அதை பிடுங்கி அதிலிருந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம மரவள்ளி கிழங்குலேருந்து ஒரு ஸ்நாக் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ரெனாட்டோட ஃப்ரெண்டு இந்த ரெசிபி அனுப்பியிருந்தாங்க. அவங்க சின்ன வயசில் அவங்க செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த ரெசிபியை நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இதில் மரவள்ளி கிழங்கோடு சேர்த்து பப்பாளியும் வச்சு அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதே போல் நம்மளும் ட்ரை பண்ண போகிறோம். நாங்கள் மரவள்ளி கிழங்கை வச்சு புட்டு செஞ்சு நிறையவே சாப்பிட்ருக்கோம். அதே போல் இதுவும் ஒரு வகையான புட்டு மாதிரி செய்கிறதான ரெசிபி தான். மரவள்ளி கிழங்குல இருக்க மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்க தோலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அழகாக உள்ளே இருக்க ஒயிட் கலரை மட்டும் எடுத்து நல்லா பொடிசாக சீவி எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குல மாவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் புட்டு பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இதை நல்லா அலசி எடுத்துட்டோன்னா அதில் இருக்க மாவு தன்மை கம்மியாயிடும். புட்டு பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பப்பாளி பழம் கொஞ்சம் காய்வாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். செங்காயாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ரொம்ப பழுத்துருச்சுன்னா அதோட ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காய்வாட்டாக எடுத்துக்கோங்க. எங்களுக்கு எல்லாமே பழுத்துருச்சு, அதனால் வேறு வாய்ப்பு இல்லை. அதனால் பழத்தை வச்சு செய்கிறோம். இதுவே செங்காயாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம நல்லா துருவிட்டு இந்த மரவள்ளி கிழங்கோடு சேர்த்து அப்படியே நம்ம வெல்லம் சேர்த்து புட்டு மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆல்ரெடி இந்த பழம் ரொம்பவே பழுத்ததுனால இதை நம்ம சீவ முடியல. சீவினாலும் பழம் குழந்தான் தான் வந்துச்சு. அதனால் ரெனாட்டா என்ன முடிவு பண்ணாங்கன்னா ரெசிபியை கொஞ்சம் மாற்றிட்டு இதை நம்ம புட்டு மாதிரி பண்ணாமல் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி வாழை இலையிலேயே வச்சு அழகாக ஆவி காட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எல்லாமே ஒன்று தான், ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சீசனில் பப்பாளி நிறையவே பழுத்துறதுனால அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நேராக சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று புது விதமான ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
Eat. It's also good for stomach. It's bitter. That's it, huh? Bye. Oh, good. Oh, finally. Slow, because I knew you'll come. That's it, over. நம்ம பசஞ்சு வச்சுருக்கிற ஆழ்வள்ளி கிழங்கும் பப்பாளி பழத்தையும் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை ஆக்கி ஒரு வாழை இலையில் வச்சு அது சைடில் ஒரு தொடப்பு குச்சி வச்சு சொருகி அப்படியே நம்ம அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். Snacks time. Snacks time. Kids are busy. Let's finish it. Coming. Jesus, take phone. Yes, it might be little hot. குழந்தைங்க இன்றைக்கி அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. எப்பவும் போல் ஆஸ்கர் இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு அளந்து விட போகிறோம் பாருங்களேன். I tasted it so yummy. பொய் சொல்கிறான் டேய். No, really, it's yummy. நான் சாப்பிட்டு பார்த்து தான்டா சொல்லுவேன் டேஸ்ட்டு. உன்னை நம்ப முடியாது ஆஸ்கர், நீ ரொம்ப பொய் சொல்கிற. Papaya extra. How is the papaya flavor, Papa? Nice. You don't have to say nice always. If it's not good, you can say not good. It is nice. Tejas is smiling, that means not good, huh? Mama, I nearly asked it. இந்த டிஷ்ஷு லாஸ்ட் டைம் செஞ்ச மரவள்ளி ஸ்நாக்கோட ஒரு 2 மார்க்கு கம்மி தான். அதில் இருக்க பப்பாளி ஃப்ளேவர் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க 2-3 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இப்போ டைம் இருக்குது, அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி அதை செய்ய போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு தட்டு, ஒரு கேண்டில், ஒரு கண்ணாடி ஜார் இருந்தாலே இது செஞ்சுக்கலாம். இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஹீட்டு அதுக்கப்புறம் வந்து ஏரோட லோ ப்ரெஷர்னால் வாட்டர் உள்ளே வந்து உறிஞ்சப்படும். இந்த கான்செப்டை தான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். That is very bad weather for this experiment. கேண்டில் காற்றுல ரொம்பவே அலமோதிட்டு இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் இருந்த செங்கல் மேலே வச்சுட்டு சுற்றி செங்கலை வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மழை வர ஆரம்பித்ததுனால அங்கேயும் செய்ய முடியாமல் வேறு இடத்துக்கு அதை கொண்டு போகிறதா ஆயிடுச்சு. Fast. Rain is coming. Pour fast, Oscar. More water. Hello? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு கேண்டிலுக்கு மேலே நம்ம ஜாரை வச்சு அடியில் தண்ணி ஊற்றி வச்சிடுறோம். அதனால என்ன ஆகும்னா, கேண்டில் எரியும் போது ஜாருக்குள்ளே ஆக்சிஜன் எல்லாமே யூஸ் ஆகிடும். அதனால அந்த இடத்துல ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி காற்று கம்மியாகிறதுனால ஒரு ப்ரெஷர்னால் வெளியே இருந்து தண்ணி உள்ளே உறிஞ்சப்படும். Should we lift little? No. வெளியில் மழை அதிகமாக பெஞ்சதுனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுட்டு அப்புறம் உள்ளே கொண்டு போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம்.
அதுக்கு அதே போல் உள்ள தண்ணி அப்சார்ப் ஆகிறது நமக்கு கேமராவில் சரியாக தெரியல. அதனால அதில் ஒரு கலரை போட்டுட்டு மஞ்சத்தூளை போட்டு கொட்டி கலந்துட்டு நம்ம செஞ்சோன்னா ஓரளவுக்கு தண்ணி மேலே உரியறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதையும் செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ என்ன மழை பெய்யுது உள்ள வண்டியா? அங்கே பேர் செட்டு கட்டிருக்கு பாரு, அதில் போ போய் அவுட் சைட் அவுட் சைட். Water is coming inside. So you need to put color so people can see. See what is happening here. Hey, we have turmeric. We have turmeric. It's like... Wow. Somebody wants to bring smaller jar? That version with color. கோட் நல்லா ஜாஸ்தியா? போதும், நல்லா கழிக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கேண்டிலோட சைஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக பெருசாக இருந்துச்சுன்னா, ஹீட் ரொம்ப இருந்ததுன்னா அந்த ஹீட்டில் தண்ணி நிறைய அப்சர்வ் ஆகும். இந்த கண்ணாடி ஜாரு சைஸில் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அந்த அளவுக்கு ப்ரெஷர் தண்ணியை உள்ளே அப்சர்வ் பண்ண முடியல. இதுவே ஜாரோட சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய தண்ணி அந்த லெவல் அதிகமாக நமக்கு கேமராவில் காட்டும். குழந்தைங்களுக்கு அதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த முறை நம்ம சின்ன ஜாராக வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு நம்ம வேறு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போக ஆரம்பித்தாச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் யாரும் தயவு செஞ்சு வீட்டில் பண்ண வேண்டாம். இதை குழந்தைங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தாங்க. அதாவது கையில் ஹேண்ட் சானிடைசர் போட்டுட்டு நம்ம லைட்டரை வச்சு கொளுத்தணுன்னா அழகாக ப்ளூ கலரில் எரியும், கைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. சரி, அப்போ அதை டெஸ்ட் பண்ணலாமான்னு தேஜஸ் கேட்டுகிட்டே இருந்தான். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் அவங்க சொன்ன மாதிரி ப்ளூ கலரில் ஃப்ளேம் எல்லாம் வருது. பட் ஆனால் நம்ம கைக்கு ஹீட் ஜாஸ்தியாகவே வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். பேப்பர் கொஞ்சம் நேரத்துக்கு எரியாமல் நல்லா இருந்துச்சு. அந்த ஈரம் போக போக பேப்பரும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இது ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் போல் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறமா கையில் டெஸ்ட் பண்ணலான்னு நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணேன். நான் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இது செட் ஆகாதுன்ட்டு. Then only the blue fire will come here. Yeah, I think it should be wet. Pour more here, Pa. Whole finger I can put, huh? Put more. Yeah. ஆஸ்கர் என்னை விடவே இல்லை. இது செய்ப்பா, கண்டிப்பாக பண்ணலாம்ப்பான்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தான். It's so hot, Papa. See, my hair got burnt. Okay. Remove your hair. If you want to remove your hat, please try this So, experiment. if you don't have gas, use hand sanitizer for cooking. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கையில் நம்ம ஹேண்ட் சானிடைசர் ஃபுல்லாக நினச்சிட்டு நெருப்பை வச்சு நம்ம பண்ணோன்னா கை அந்த அளவுக்கு சூடு இல்லை. பட் ஆனால் ஹேண்ட் சானிடைசர் இல்லாத இடத்துல சூடு பயங்கரமாக தெரியுது. அப்பா, நீ கம்மியாக போட்டு ஹேண்ட் சானிடைசர் நிறைய போட்டு பண்ணு அப்படின்னா விட்றான்னா விடவே இல்லை. சரி, அவனோட திருப்திக்காக மறுபடியும் ட்ரை பண்ணுறான். Don't touch anything. Put fire. Why are you playing this game, first of all? It's hot, I'll put it in the water. Wait, fire. Oh, fire is there. It's hot. Yeah, Pa, even fire can be invincible. We put water sanitizer and... இந்த ட்ரையல் பண்ணும்போது அதில் நெருப்பு எரியுது. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால் நம்ம சும்மா அப்படியே வச்சுட்டே இருந்துடும். ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கையில் நெருப்பு இருக்குது நமக்கு தெரிய வருது. அதனால கையை சுற்றுறது. Whole hand. Hi, Bhuwana auntie. I hope you like the experiment. நீங்கள் யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில்